سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الحدي حدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல நாயன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை போற்றி புகழ்ந்தவனாக, எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவனாக, அவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், இறுதி நாள் வரைக்கும் தோன்றி மறையக்கூடிய முஸ்லிமான மூமினான ஒவ்வொரு ஆத்துமாக்களின் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் மன்னிப்பும் அபிவிருத்தியும் என்றென்றும் உள்ளவற்றுமாக. எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு, சோதனையின் போது வலுவடைய வேண்டிய ஈமானிய உள்ளங்கள். ஒவ்வொரு மூமினையும் பொறுத்த வகையில் அவன் சோதனைக்கு உட்பட்டவனாகவே இருந்து கொண்டிருக்கிறான். சோதனை இல்லாமல் சுவனத்திற்கு எந்த மனித ஜின்னும் நுழைய முடியாது என்பதை நாம் அனைவரும் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த சோதனைக்கு உட்படக்கூடிய நானும் நீங்களும், சோதனை அனைவரையும் வந்தடையும் என்பதில் யாருக்கும் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சோதனையின் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எவ்வாறு நாம் அடைந்து கொள்வது என்பதைத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சிலரை சோதனைகள் வந்தடையும் போது அவர்கள் சோதனையை எதிர்கொள்ள முடியாமல் அந்த சத்திய தீனை விட்டும் வெளியேறி செல்லுவதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். அதேபோன்று சத்தியத்தில் உறுதியாகவும் மார்க்க விடயங்களில் அமல்களில் நல்ல முறையில் ஈடுபாடை காட்டக்கூடிய எத்தனை பேர் அந்த சோதனைகளை பொறுமையோடு தாங்கிக் கொண்டு சத்தியத்திலே நிலைத்திருக்கக்கூடிய நிலையையும் எங்கள் கண்ணால் கண்டு கொண்டிருக்கிறோம். இவ்வாறான இரண்டு நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு மூமினை பொறுத்த வகையில் காலில் தைக்கக்கூடிய முள்ளில் இருந்து, செருப்பின்வார் அறுவதில் இருந்து, அவனுக்கு ஏற்படக்கூடிய மரண தருவாயிலே சக்கராத்துடைய மௌத்தை அவன் அடையும் வரைக்கும், நிலையை அடையும் வரைக்கும் அவன் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறான். ஒன்று, பொருளாதாரம் அதிகமாக கொடுக்கப்பட்டும் சோதிக்கப்படுகிறான். இன்னொரு வகையிலே பொருளாதாரம் இல்லாமல்
வறுமையினாலும் நோயினாலும் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். இப்படி அவன் வாழ்க்கையிலே சோதனைகள் பலவிதமாக அவனுடைய ஈமானிய உணர்வுகளுக்கு ஏற்ப அவன் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஆகவே சோதனை வரும் என்பதில் யாருக்கும் பெரிதாக தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இல்லை என்பதை நான் நினைக்கிறேன். ஏனென்றால் சோதனை அனைவரும் வரும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் சோதனையின் போது தன்னுடைய ஈமானை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது, ஈமானை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பதைத்தான் ஒவ்வொரு மூமினும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அது சோதனை ஏற்படும் போது அவன் எவ்வாறு பொறுமை காத்து அந்த சோதனையை கடந்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ மனிதர்களுக்கு சிறிய ஒரு சோதனையே உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒன்றாக காணப்படுகிறது. சில வேளைகளில் அவர்கள் இந்த தீனை விட்டு வெளியேறி சென்றிருக்கிறார்கள். இது மிகவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு விடயமாகவே காணப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எங்களையும் உங்களையும். யாரும் இதிலே தைரியம் பேசுவதற்கோ அல்லது என்னுடைய ஈமான் உறுதியாக இருக்கிறது என்று கூறுவதற்கோ எந்த விதமான விடயமும் கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் ஒருவன் இந்த தீனிலே நிலைத்திருக்க முடியாது. நான் ஈமானிலே உறுதியாக இருக்கிறேன், நான் சரியாக அமல் செய்கிறேன், ஆகவே நான் உறுதியாக இருக்கிறேன் என்று ஒருவன் நினைத்து விட்டால் அதனை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய அல் குர்ஆன் வசனத்தின் மூலம் தெளிவுபடுத்துகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்றால் 29வது அத்தியாயம் 2வது வசனத்திலே அல்லாஹ் கூறும்போது, அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஸிஹி வ நஃப்ஸி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வ ஹும் லா யுஃப்தனூன். நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவதனால் மட்டும் அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்களா, விட்டுவிடப்படுவார்கள் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். ஆகவே அல்லாஹ்வுடைய கேள்வியை நன்றாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோதிக்கப்படுவதற்கு அவனிடத்தில் ஈமானுடைய தரத்தை அல்லாஹ் பார்க்கிறான். ஈமானுடைய அவன் கூறுகிறான், நான் ஈமானோடு இருக்கிறேன் என்று. இந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா சோதிக்காமல் அவர்கள் விட்டுவிடப்படுவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். ஆகவே எங்களுடைய ஈமான் என்பது எங்களுடைய தைரியத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. எங்களுடைய முயற்சியும் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் ஒருவர் சுவனம் நுழைய முடியாது என்றார்கள். அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், நீங்களுமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும்போது, ஆம் நானும் தான் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தும் கூட, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்தும் கூட, அவர்கள் நபியாக இருப்பதனால் அல்லாஹ் சுவனம் அனுப்புவதில்லை. அவருடைய அல்லாஹ்வுடைய அருளை கொண்டுதான் ஒரு மனிதன் சுவனத்திற்குள் நிலைவிக்கப்படுகிறார். இதே போன்று ஒரு மனிதன் சோதனையை தாங்கிக் கொள்வதற்கும் அதிலே நாங்கள் உறுதியாக இருப்பதற்கும் அல்லாஹ்வுடனான தொடர்பு, அவனிடத்திலே நாங்கள் எப்பொழுதும் அவனை நோக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நாங்கள் என்னுடைய ஈமானை வலுப்பெறச் செய்ய அல்லாஹ், இந்த சத்திய தீனிலே நான் உறுதியாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் இறுதி வரைக்கும் என்ற பிரார்த்தனையோடு நாங்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். நாங்கள் சில வேளைகளில் எங்களுடைய மன தைரியங்களோடு எங்களுடைய ஈமானை வலுப்பெற்றதாக எங்களுடைய காரியங்களை தான தர்மங்களை வைத்து நாங்கள் ஈமானை ஒருபோதும் உடம்போட முடியாது, நாங்கள் அளவீடு செய்ய முடியாது. நாங்கள் அல்லாஹ்வுடனான தொடர்புகளை அதிகமாக வளர்த்துக் கொள்வதன் மூலமாகவும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனைகள் செய்வதன் மூலமாகத்தான் நாங்கள் எங்களுடைய ஈமான் வலுப்பெறுகிறது. ஈமான் எப்பொழுது வலுப்பெறுகிறதோ
அப்பொழுது சோதனையை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலைக்கு நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே மனோநிலையை அல்லாஹ் உருவாக்கி தருகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய மனம் எப்பொழுதும் அல்லாஹ்வை நோக்கியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஒரு முறை சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மனிதர்களிலே அதிகமாக சோதிக்கப்படுபவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். சோதனை என்பது யாருக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறது என்று கேட்கும்போது நபிமார்கள், முதலாவதாக நபிமார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் இருக்கிறார்கள். பின்னர் அவர்களுக்கு அடுத்த சிறந்தவர்கள், அவர்களை பின்தொடரக்கூடிய சஹாபாக்கள், இவர்களுக்கு தான் அடுத்த கட்ட சோதனை அதிகமாக வருகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதன் பிறகு ஒருவரின் மார்க்கத்தின் ஈமானின் நிலைக்கு ஏற்ப அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். ஒரு பலவீனமான ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு மிகவும் கடுமையான ஒரு சோதனை அல்லாஹ் கொடுப்பது கிடையாது. அவனுடைய உள்ளங்களுக்கு ஏற்ப, ஈமானுடைய பலத்திற்கேற்பத்தான் அல்லாஹு தஆலா சோதித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அவனுடைய ஈமானுக்கேற்ப, அவனுடைய ஈமானிய உணர்வுகளுக்கு ஏற்பவன் சோதிக்கப்படுகிறான். அவர் தனது மார்க்கத்தில் உறுதியானவராக இருந்தால் அவர் சோதனை கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அதே போன்று அவர் தனது மார்க்கத்தில் பலவீனமானவனாக இருந்தால் அவர் மார்க்கத்தின் அளவுக்கு ஏற்ப அவர்கள் சோதிக்கப்படுவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறுகிறார்கள். சோதனைகள் ஒரு அடியானை தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருக்கும். ஒரு அடியானை சோதனை அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவர் பூமியில் பாவமின்றி அவன் நடந்து செல்லும் நிலையை அடையும் வரை, அவனுடைய பாவத்திலிருந்து அவன் மீண்டு செல்லும் வரைக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய ஈமானுக்கேற்ப சோதனை கொடுக்கின்றான் என்று வரக்கூடிய செய்தி, சஹீஹான செய்தி, திருமிதியிலே ஹசன் என்ற தரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது 2398வது செய்தியாக பதியப்பட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, சோதனை என்பது ஒவ்வொரு மூமினையும் பின்தொடரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் மறந்துவிடக்கூடாது. இதே போன்று உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக நெருங்கிய நண்பர், அவருடைய அதாவது நபியுடைய மிக நெருக்கமான நண்பர் மட்டுமல்ல, அவருடைய மாமாவும் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களை கூட அல்லாஹு தஆலா ஒரு வகையிலே சோதனை செய்தார். எப்படியான சோதனை தெரியுமா? அவர்கள் தங்களுடைய பொருளில் இருந்து மிஸ்தாஹ் என்ற ஒரு சஹாபிக்கு தங்களுடைய பொருளாதாரத்தால் அவர்கள் செலவழித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு முறை அவருடைய மகனுடைய விடயத்திலே ஒரு இட்டுக்கட்டக்கூடிய நயவஞ்சர்களுடைய அந்த செயல்களோடு இணைந்து அவர்களும் ஒரு செய்தியை பரத்தி விடுவதன் காரணமாக இதனை அறிந்தவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியம் செய்து கூறுகிறார்கள், நான் இதற்கு மேல் ஒருபோதும் மிஸ்தாஹுக்கு நான் எந்த விதமான செலவையும் செலவழிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து கூறிவிடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அவதூறு கூறியிருக்கிறார்கள் என்னுடைய மகள் மீது என்ற ஒரே காரணத்தினால். அல்லாஹு தஆலா அவருடைய அந்த பொருளாதாரத்தை செலவழித்ததை தடுத்து கொண்டதை அவருடைய ஈமானுக்கு அல்லாஹு தஆலா புடம் போடுகிறான். அதிலும் இருந்து அவர்கள் மீள வேண்டும். அப்போது அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 24வது அத்தியாயம் 22வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி அருளினான். அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? உங்களை அல்லாஹ் மன்னிப்பதை விரும்ப மாட்டீர்களா? நீங்கள் மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்வதற்கு ஏழைகளுக்கும் பந்துக்களுக்கும் உறவினர்களுக்கும் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் எதுவுமே வழங்க மாட்டேன் என்று சத்தியம் செய்கின்றீர்களே, நீங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலம் கேட்கிறார். அப்போது உடனே
அவர்கள் செய்த அந்த சத்தியத்தை மீளே பெற்றுக்கொண்டு தான் செய்த அந்த தவறுக்காக கஃபாரா கொடுத்துவிட்டு திரும்பவும் அந்த மனிதருக்கு செலவழிக்கிறார்கள். இதுதான் அவருடைய ஈமானிய உணர்வுகள். நாங்கள் எத்தனையோ விடயங்களிலே தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம் நாளாந்தம். ஆனால் அந்த செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாங்கள் தேடிக்கொண்டிருப்பது எதனை என்றால், நிர்பந்தம் என்ற ஒன்றை எப்படியாவது தேடி ஆதாரமாக பெற்றுக்கொண்டு அதிலிருந்து மீளுவதற்கு முடியுமா என்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டவர்களாக ஒரு சிலருடைய ஈமானிய உணர்வுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஆகவே நாங்கள் ஒவ்வொரு தருணத்திலும் எங்களுடைய செயல்களில் எப்பொழுதும் ஈமான் என்பது சோதிக்கப்படக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. ஆகவே சோதிக்கப்படுவது ஈமானைத்தான். என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனை திருப்திப்படுத்தக்கூடியதாக அமைந்து விடுமே. ஆனால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளிலும் நாங்கள் அல்லாஹ் ஒருவனையே நாங்கள் நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதே போன்று ஹுதைஃபா பின் அல்-யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். ஒரு முறை கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், குழப்பங்கள் ஃபித்னா பற்றி கேட்டார்கள். அப்போது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய நினைவிலே வைத்திருந்த விடயங்களை கூறுகிறார்கள். அதிலே கூறினார்கள், நான் நினைவில் வைக்கக்கூடிய ஒரு விடயத்தை கூறுகிறேன் என்று கூறிவிட்டு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீர் துணிவு மிக்க மனிதர் என்று கூறிவிட்டு சொன்னார்கள், ஒரு மனிதன் தன் குடும்பத்தார் விடயத்திலே, செல்வம் விடயத்திலே, அதாவது குடும்பத்தாருக்கு பாசம் காட்டும் விடயத்திலும் செல்வம் விடயத்திலும் நீ இறைவனை பணிந்து வாழும் வாழ்க்கையிலும் திசை திருப்பப்படுவதன் மூலமாக, அல்லது உன்னுடைய குழந்தை குட்டிகள் பிள்ளைகள் விடயத்திலும், தன் அண்டை வீட்டார் விடயத்திலும், உன்னுடைய உரிமைகள் விடயத்திலும் சோதனைக்குள்ளாக்க ஆழ்த்தப்படும் போது உனக்கு தொழுகையும் தான தர்மமும் நன்மை புரியும்படி ஏவுதலும் தீமையிலிருந்து தடுத்துக் கொள்ளுதலும் உனக்கு அதற்கு பரிகாரமாக அமைந்துவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தியை அவர்கள் எடுத்துக் கூறுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, சோதனை பல ரூபத்திலே பல அமைப்பிலே எங்களை வந்து ஆளுமை செய்கிறது. அது எங்களை வந்து அடையும் போதெல்லாம் நாங்கள் தொழுகையின் மூலமாக, பொறுமையின் மூலமாகத்தான் அந்த சோதனையிலிருந்து நாங்கள் மீள முடியுமே ஒழிய, நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய தைரியத்தினால் நாங்கள் ஒருபோதும் அந்த சோதனைகளிலிருந்து தப்ப முடியாது. எந்த கோணத்திலிருந்து எந்த சோதனைகள் வந்தாலும் அதற்கு நாங்கள் அதிகமாக அமல் செய்வதன் மூலமாகவும், மார்க்க கல்விகளை பெற்றுக்கொள்வதன் மூலமாகவும், மார்க்கத்தோடு இருக்கின்ற தொடர்புகள் இவைகள் எங்களிடத்தில் எப்போது இருக்கிறதோ அப்போதுதான் நாங்கள் இந்த சத்தியத்திலே நாங்கள் சோதனைகள் வரும்போது எங்களை அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்றக்கூடிய ஒன்றாக அது இருந்து கொண்டிருக்கும். எங்களிலே அதிகமான ஒரு சிலரில், அது அதிகமான என்று கூறுவதை விட ஒரு சிலரிலே இருக்கக்கூடிய சில தவறுகள் என்னவென்றால், மார்க்க வகுப்புகள் ஒன்று நடக்கின்றது என்றால், அல்லது மார்க்க இபாதத்து விடயங்களிலும் சில பொடுபோக்குகள் காணப்படுகிறது. இதன் காரணமாக அவர்கள் மிகவும் தூரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்க தொடர்புகளிலே மிகவும் ஈடுபாடு குறைந்தவர்களாக இருப்பதை நாங்கள் காண்கிறோம். அவர்கள் விடயத்திலே அந்த சோதனைகள் வரும்போது அவர்கள் இன்னும் தூரமான ஒரு நிலைக்கு செல்கின்றார்களே ஒழிய, இந்த தீனை நோக்கி அவர்கள் விரைந்து வரக்கூடிய ஒரு நிலையை எங்களால் கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான சோதனைகள் அடிக்கடி எங்களை வந்தடையும் போது நாங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும். எங்களிலே இருக்கக்கூடிய மார்க்க பலவீனங்களை அப்படியே நாங்கள் உதறி தள்ளிவிட்டு மார்க்கத்தோடு இருக்கின்ற தொடர்புகளை இன்னும் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது மார்க்க வகுப்புகளில் கலந்து கொள்ள வேண்டும், பயான்களை அடிக்கடி கேட்க வேண்டும், பொடுபோக்கான செயல்களிலிருந்து நாங்கள் மீள வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய உள்ளம் அப்படியே பாலடைந்து இருளடைந்து
அப்படியே சத்தியத்தில் இருந்து மிகவும் தூரமான ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று அல்லாஹு தஆலா 3வது அத்தியாயம் 173வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், மக்கள் அவரிடம் வந்து எதிராக யுத்தம் புரிய ஒரு கூட்டத்தினர் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்று கூறிய நேரமெல்லாம் அவர்களுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று கூறிய போது அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களுடைய ஈமானிய உணர்வை பற்றி அல்லாஹ் எங்களுக்கு எடுத்துக் கூறுகிறான். எப்படி என்றால், உங்களுக்கு எதிராக உங்களை அழிப்பதற்காக எதிரிகள் எல்லாம் ஒன்று கூடிவிட்டார்கள் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது சஹாபாக்கள் பயந்து பின்வாங்கவில்லை. நாங்களாக இருந்தால் எங்களுடைய ஈமான் அப்படியே நலிவுற்று செயலிழந்து பின்வாங்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் எங்களிடத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏதாவது ஒரு சிறிய ஒரு செய்தி வந்துவிட்டாலும் எங்களுடைய தொடர்புகளை எல்லாம் துண்டித்துக் கொள்கிறோம். மார்க்கத்திற்காக செலவழிக்கக்கூடியவர்கள் செலவழிக்கக்கூடிய விடயத்தில் இருந்து பின்வாங்குகிறார்கள். ஆனால் சஹாபாக்கள் எப்படியான நிலையில் இருந்தார்கள் என்றால், அவருடைய நம்பிக்கை ஈமான் அதிகரித்தது. அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் சிறந்த பொறுப்பேற்பவன் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் கூறுகிறான். ஆகவே ஈமானிய உணர்வு எங்களுக்கு சோதனைகள் எங்களை வந்தடையும் போது எங்களுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டுமே தவிர, வலுப்பெற வேண்டுமே தவிர, நாங்கள் பயந்து பின்வாங்கி நாங்கள் தலைமைத்துவத்தோடு இருக்கின்ற தொடர்புகளை குறைத்துக் கொள்வதும், மார்க்க ரீதியான விடயங்களில் ஈடுபாடுகளை குறைத்துக் கொள்வதும், பின்வாங்குவதும் எங்களுக்கு வரக்கூடிய சோதனையில் இருந்து நாங்கள் வெற்றி பெறுவதற்குரிய ஒரு வாய்ப்பு அல்ல. அது எங்களை தீனை விட்டும் தூரமாக்கக்கூடிய வாய்ப்பு. இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனித்த ஆட்டையே ஓனாய் பிடிக்கும். ஷைத்தானுடைய வேலை என்னவென்றால், இப்படியான சோதனையின் போது ஜமாத்தை விட்டும் தலைமைத்துவத்தை விட்டும் தனிமைப்படுத்தி எங்களை தீனை விட்டு தூரமாக்கக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் எங்களை அவன் தள்ள பார்க்கிறான். நாங்கள் இப்படியான சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இப்படியான சோதனையான நேரத்திலே நாங்கள் ஜமாஅத்தோடும் தலைமைத்துவத்தோடும் இணங்கி செயல்பட வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் முரண்பட்டு கொள்ளாதீர்கள், உடன்பட்டு செல்லுங்கள். எங்களுக்கு மத்தியிலே கருத்து மோதல்கள், எங்களுக்கு மத்தியிலே கோபதாபங்கள், ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதிலே நாங்கள் உடன்பட்டு செல்ல வேண்டுமே தவிர முரண்பட்டு செல்லக்கூடாது. ஆகவே இறுதியாக ஒரு விடயத்தை என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. இன்னும் சில விடயங்கள் இருக்கிறது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் ஏனைய சந்தர்ப்பங்களை நாம் தெளிவுபடுத்துகிறோம். வகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ்.